இதுதாங்க நீ மழை பெஞ்சு கண்ணாடி டொப்பக்கொடியும் கீழே விழுந்து எத்தனை வண்டி வந்திருக்குன்னு தெரில, பார்ப்போமா. மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. ரெயின் கோட்லாம் எதுவுமே இல்லை என்கிட்ட. பஸ் இடிக்கும் போது தேர்ட் பார்ட்டிலாம் போடக்கூடாது, ஓன் டேமேஜுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாரு சார். ஓன் டேமேஜ் நான் கை காசு போட்டு செலவு பண்ணிப்பேன் சார். இது வந்து ப்ளூ கலர் நூடுல்ஸ். 19 கிலோமீட்டரா இந்த ஏர்பின் பெண்ட் மொத்தமும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஐ ஹோப் யூ கைஸ் ஆல் ஆர் டூயிங் அப்சல்யூட்லி ஃபைன். ஆஃப்டர் லாங் டைம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேடிஎம்மோட இதுலேருந்து ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. கேடிஎம் அண்ணா நகர் இருக்குல்ல, அங்கேருந்து. ஸோ கொல்லி ஹில்ஸ் வரைக்கும் தான் இந்த ரைடு போகிறோம். 4:30 வர சொன்னாங்க. ஏற்கனவே இங்கே ஒரு 10 minutes லேட் ஆகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஃபஸ்ட் அண்ணா நகர் ஷோரூம் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போம். இது வரைக்கும் கவுண்ட் வந்து 7 to 8 மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல் சர்வீஸ் பண்ணி ரெடியாக இருக்கார் நம்ம கைப்புள்ள. அதனால் வந்து இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ கிளம்பி போகலாம். போயிட்டு ரைடு அங்கே கொஞ்சம் இப்போ ஒரு 4:30 ரைட் ஸ்டார்ட் பண்ணாங்களா, நம்ம ஒரு 5:30 மேலே வந்து விலாக் ஸ்டார்ட் பண்ணலாம். கழுத்து என்ன ஆகுதுன்னு தெரில, ரொம்ப நாள் கழிச்சு ஹெல்மெட் போட போகிறேன். ஹெல்மெட்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். சரி வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்பேடு பிரிட்ஜு ஏறி இறங்க போகிறோம். டுவர்ட்ஸ் அண்ணா நகருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 minutesல ரீச் ஆகிடலாம் அண்ணா நகர். நான் போரூர்லேருந்து அப்படியே பைபாஸ் கூட ஏறி இருக்கலாம். பட் ஆனால் இவங்க வந்து ஷோரூமுக்கு வந்துருங்க, நம்ம ஒரு 4 o'clock அசம்பிள் ஆகிட்டு 4:30 கிளம்பலான்னாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 4:30 ஆக போகுது. இன்னொரு 5 minutes தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், ஷோரூம்லேருந்தே கிளம்பலான்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ 4:30க்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு பிளான் பண்ணி வந்துட்டுருக்கேன். ஆனால் காலையிலே 4:15க்குலாம் நிறைய வண்டி போகுதுங்க. நான் சரி 4 மணிக்கு கிளம்புனா கூட ஒரு 4:10 4:15க்கெலாம் போயிடலான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம 4 மணிக்கு கிளம்பி அரை மணி நேரம் ஆயிடுது காலையிலேயே. சரி இல்லைங்க, வந்தாச்சு ஷோரூம் கிட்ட. நான் போயிட்டு ஆனால் வந்து நேற்றே வந்து குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்லி டேவிட்சன் வர்ற மாதிரி ஒரு அப்டேட் இருந்தது. மீதி எல்லாம் அட்வென்ச்சர் தான் போட்டிருந்தாங்க. தெரில அந்த ஹார்லி டேவிட்சன் வருதா என்னென்னு பார்க்கலாம். வந்துட்டு இன்னொரு 3 கிலோமீட்டர் தான் ஷோரூமு. அங்கே போய்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் கேடிஎம் ஷோரூமுக்கு வந்தாச்சு. உள்ளே ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு. நம்மளும் போய்ட்டு என்னன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்மால் ரைடுக்கு வருவார்னு பார்த்தேன். உங்கள் மேலே கொலகானில் இருக்கேங்க. ரைடுக்கு வரேன்ட்டு என்ன ஏமாற்றிட்டாருங்க இவர். கந்திக்கோட்டா. நீங்கள் எல்லாம் என்ன முக்கில் பக்கத்து தெருவில் இருக்கிற மாதிரியே ரைடு போடுறீங்க. சரி ஓகே, இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து 5 அட்வென்ச்சர் கிளம்புது. அதுக்கப்புறம் வந்து கூடுவாஞ்சேரி அந்த சைடில் வந்து லைனாக ஒரு 15 வண்டி ரெடியாக இருக்குன்னாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 vehicles இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உள்ள ப்ரீஃபிங்கில். அதனால் ஒவ்வொரு மாடல் வண்டி இருக்கும் போல். சரி ரைட், நம்ம இப்போ கிளம்புவோம். ஓகே பேர், பார்க்கலாம். பை. அதே மாதிரி ஸ்வீப் நான் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் இங்கே இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறவர் தான் வந்து ஸ்வீப் பண்ண போகிறேன்னாரு. பட் ஆனால் நமக்கு லொக்கேஷன் ஏதாவது நல்லா இருந்ததுன்னா எங்கேயாவது நிப்பாட்டுவேன். சரி பார்த்துக்கலாம், அது லாஸ்ட்டில் நம்ம எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி வந்துக்கலாம். ஓகே, இப்போ இனிமேல் வந்து சன்ரைஸ் ஆன அப்புறம் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து கொல்லி ஹில்ஸ் போய் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 years இருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக நான் வந்து எக்ஸ்பல்ஸில் தான் போயிருந்தேன் கொல்லி ஹில்ஸு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு 3 years ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பல்ஸ் வாங்கி 1 yearல போனேன் கொல்லி ஹில்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி காரில் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் பைக்கில் மறுபடியும். ஸோ வந்து காரில் போக சொல்ல நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர், இப்போதைக்கு ஷோரூம்லேருந்து 18 கிலோமீட்டர் வந்திருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு வந்தாச்சுங்க. பரநூர் டோல் பிளாஸா. இங்கே தான் மீதி வண்டியெல்லாம் நிற்குதுன்னாங்க. எத்தனை வண்டி வந்திருக்குன்னு தெரில, பார்ப்போமா. இன்னும் ஒரு வண்டியுமே காணும், எல்லாம் எங்கே நிற்கிறாங்க. இந்த ரெட்டப்பாலத்துக்கிட்ட பனியே இல்லைங்க. ஒரு வாட்டி ஏர்லி மார்னிங் ரைடு வர சொல்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மிஸ்ட் இருந்தது. இந்த வாட்டி மிஸ்டே இல்லை. அன்றைக்கி வந்ததுக்கும் இன்றைக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி வந்து வெறும் ஒரு 5% தான் இருக்கும். அன்றைக்கெலாம் சும்மா அப்படியே ஃபுல் ஒயிட்டாக இருந்தது. என்ன இது, செங்கல்பட்டில் தானே எல்லாம் மீட்டிங்னு சொன்னாங்க. செங்கல்பட்டு டோல்கிட்ட, டோல் தாண்டியே நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. இன்னும் யாரையுமே காணுமே. இதுதாங்க நீ மழை பெஞ்சு கண்ணாடி டொப்பக்கொடியும் கீழே விழுந்து நேராக போயிட்டு மண்ணில் தான் சொருவிச்சு. எங்கள் வீட்டு ஃப்ரண்ட்டில் அந்த ஃபுல்லாக மண்ணு தான் போட்டு வச்சுருக்கோம். அந்த மண்ணுக்குள்ளே ஒரு கல் இருந்திருக்கு. அந்த கல்லில் போய் லைட்டாக அடித்தோடனே கிராக் ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா லாரி வராத. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த டோலே வந்தாச்சுங்க, ஆத்தூர் டோல்.
இன்னும் அந்த குரூப் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. மேபி இந்த டோலில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த டோலில் இருக்காங்களா இல்லைனா அவங்க பாட்டு ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்களான்னு தெரியலையே. எனக்கு பின்னாடி எந்த வண்டியும் வரல. அவர் எதுக்கு ஸ்லோ டவுன் பண்ணார்? சரி வாங்க நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 3rd டோல் தாண்டி இருக்கோம். இப்போ தான் ஒரு பிரேக் எடுத்தோம். ஆக்சுவலாக 2 KTM வந்து ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு. இப்போ நாங்கள் ஒரு 3 KTM ஒரு ஆர்லியும் ஒன்றா போயிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் 4 வண்டி ஒன்றா போகிறோம். ஃப்ரண்ட்டில் 2 வண்டி போயிருக்கு. அவங்க கூட இன்னும் எத்தனை வண்டி ஜாயின் பண்ணியிருக்குன்னு தெரில. சரி நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போவோம். Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside my palms. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து A to Bயில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ எல்லா வண்டியும் வந்துடுச்சு. மொத்தமாக இப்போ ஒரே குரூப்பாக கிளம்ப போகிறோம். எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் 20 வெஹிக்கிள்ஸ் மேலே தாங்க இருக்கும். நிறையா ராயல் என்ஃபீல்டு வந்திருக்கு. இப்போ வந்து எல்லாம் ஃபியூல் டாப்அப் பண்ணணும், டேங்க் ஃபுல் அடிக்கணும். அதனால் எல்லா வண்டியும் போய் நின்று டேங்க் ஃபுல் அடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு 40 மினிட்ஸ் ஆகிடாது, ஒரு 25 வண்டிக்கும் போடுறதுக்கு. சரி பார்க்கலாம். அந்த ஃபியூல் அடிச்சுட்டு அடுத்தது வந்து மலை அடிவாரத்துக்கிட்ட போய்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. மழை வேறு வர்ற மாதிரி இருக்குது. ரெயின் கோட்லாம் எதுவுமே இல்லை என்கிட்ட. என்ன ஆக போதோ. மழை பெஞ்சுது, எங்கேயா ஓரம் கட்டுற வண்டி தான், இல்லை தொப்பக்கட்டையாக நனைஞ்சிட்டு தான் போகணும். அங்கே ஒரு வண்டி ஒருத்தர் போய் நின்றுட்டுருக்காரு. சரி நில்லுங்க, இப்போ கிளம்புனோடனே கண்டினியூ பண்ணுறேன். இந்த மரம் சூப்பராக இருக்குல்ல. நான் ஹைவேல தூரத்துலேருந்து வர சொல்ல சூப்பராக தெரிஞ்சுதுங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. செம்ம கலர். ஆனால் இது கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. மற்றபடி நல்ல பிரைட் ரெட்டு, செம்மையாக இருக்குது இந்த செடி. என்ன மரம் இது? ஆமாங்க, அது சின்ன வயசில் இந்த மொட்டு மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே இப்படி பீன் மாதிரி ஒன்று இருக்கும், எடுத்து இப்படி சண்டை போடுற மாதிரி விளாடுவாங்களே, அந்த பூ தாங்க அது. ஆனால் இந்த கலர் செம்மையாக இருக்குது, செம்ம டார்க் ரெட்டில் இருக்குது. அது சின்ன வயசில் விளையாட சொல்ல அது ஒரு மாதிரி ரோஸு, ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் அந்த அந்த பூ. இது வந்து செம்ம டார்க்காக இருக்குது. அந்த மொட்டு பார்த்த அப்புறம் தான் தெரியுது, அந்த சண்டை போடுற அந்த இது தான் அந்த பூ தான் அது. இந்த ஊருக்கு பாருங்கள். சரி இப்போ வந்து ஃபியூல் அடிச்சுட்டு சல்லுன்னு போகலாம் மலை அடி வாரத்துக்கு. நம்ம ஹைவேல போகாமல் ஏதோ ஊருக்குள்ளேருந்து அப்படியே வந்தோங்க. நல்லா ஊர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு, நல்லா ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. இது என்னடான்னா வந்து ஒரு டனல் மாதிரி ஏதோ போது பாருங்க, அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜு. என்னது இது, மேலே ஷீட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஹைவேலேருந்தே போயிருந்தானா கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கலாம். இது ஏதோ உள்ளேருந்து போகிறாங்க, எப்படி போகிறாங்கன்னு தெரியல இது. சரி நில்லுங்க பார்ப்போம். பஸ் இடிக்கும் போது இடிக்கலை மேலே இடிக்கலை. மேலே ஏதாவது சின்ன லக்கேஜ் வச்சா கூட இடிச்சிடும். எங்கப்பா ஏதோ சின்ன சின்ன டொக்கு சந்து வழியாக போயிட்டுருக்காங்க. ஐயோ, இப்படி போனால் என்றைக்கு மலை ஏறுறது? இது என்ன டொக்கு சந்து? ஆமாடி, இது எத்தனை டொக்கு சந்தா வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்துக்கிட்ட வந்தாச்சு. இன்னொரு 5-6 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். நல்லா பச்சை பசேர்னு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஸ்வீப்பில் வந்தனால வந்துட்டு லாஸ்ட்டாக வர்ற வண்டியை போலீஸ் சைலண்ட்டாக டபக்குன்னு பிடிச்சிட்டார். நம்ம வண்டியை பிடிச்சிட்டு ஆர்சி புக்கு, இன்சூரன்ஸு எல்லாம் எடு. கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் இருக்குன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு காட்டு, அப்படி இப்படின்ட்டு எப்படியோ காசை கரெக்ட் பண்ணுறதுக்காக பேசிகிட்டே இருந்தாங்க. அதை பாருங்கள், நம்ம பசங்களுக்கு ஃபோன் பண்ணி நிப்பாட்ட சொன்னேன். ஒரு நிமிஷம் இருங்க, இந்த கதையை நான் அப்புறம் சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லை ப்ரோ,
லாஸ்ட்டாக வந்தோடனே மொத்தமாக பிடிச்சா பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு இல்லை மொத்தமாக பிடிச்சா அவருக்கு பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வர்ற வண்டியை டபக்குன்னு பிடிச்சிட்டு ஆமாம் நான் தானே ஸ்வீப்பில் வந்திருந்தேன், நான் மட்டும்தான் மாட்டினேன். அதனால் வந்து என்னன்னா ஆர்சி புக் இன்சூரன்ஸ்லாம் எடுனார். அப்புறம் இந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு உனக்கு யார் லைசன்ஸ் கொடுத்தான், அந்த லைசன்ஸ் எடு, அவருக்கு ஏதோ தேவைப்படுது போல். அதனால் வந்து என்னென்னமோ கேட்குறாரு. நான் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்துட்டேன். என் இன்சூரன்ஸ் வந்து நான் தேர்ட் பார்ட்டி மட்டும் தான் வச்சுருக்கேன். தேர்ட் பார்ட்டிலாம் போடக்கூடாது, ஓன் டேமேஜுக்கு நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாரு. சார் ஓன் டேமேஜ் நான் கை காசு போட்டு செலவு பண்ணிப்பேன் சார், நான் கை காசு போட்டு பண்ணிப்பேன். அப்போ நீ தேர்ட் பார்ட்டி இந்த பேப்பரில் காட்டுனாரு. தேர்ட் பார்ட்டியை பார்த்தா பேப்பரில் இத்தனூண்டு போட்டு வச்சுருக்கான். நான் தேடிக்கிட்டு இருக்கேன் தேர்ட் பார்ட்டி எங்கன்ட்டு. நான் ஃபோன் பண்ணி எல்லாரையும் திருப்பி வர சொன்னேன்ல, தம்பி எல்லாரும்லாம் வேணாம் நீ மட்டும் வா அப்படின்ட்டாரு. ஏன்னா எல்லாரும் வந்தாங்கன்னா அவருக்கு சிக்கல் ஆகிடும்ல. அதனால தான் நான் எல்லாரையும் வர சொன்னேன்னா அவரில் உடனே எல்லாரெல்லாம் வேணாம் நீ மட்டும் வாப்பா அப்படின்ட்டார். கேமராவுக்கு முதல்ல நீ இது சொல்லு, காதில் இந்த சைடு என்னமோ மாட்டியிருக்கேன் அதுக்கு என்ன சொல்லு, எல்லாத்தையும் கேட்டே இருந்தார். நான் அப்புறம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். அப்புறம் அந்த தேர்ட் பார்ட்டி இதை மட்டும் தேடுறதுக்கு தான் எனக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் பெருசாக தான் போட்டு தொலையணுமே இன்சூரன்ஸில், அது இத்தனூண்டு போட்டு வச்சுருக்கான் தேர்ட் பார்ட்டி. நான் அதனால தான் ஃபோன் பண்ணோன்னே எல்லாத்தையும் வர சொன்னோன்னே இல்லை தம்பி நீ மட்டும் வா. இது தாங்க நடந்தது, இந்த காமெடி தான் நடந்தது. இப்போது ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வாங்கணுன்னே இல்லை தம்பி நீ மட்டும் வாங்க. ஏன்னா தனியாக ஒரு ஆள் இருந்தானா பேச முடியாதுன்ட்டு அப்படியே ஏதாவது உஷார் பண்ணிடலான்னு பார்த்துருப்பாரு. அதனால் வந்து நான் வந்து எல்லாத்தையும் காட்டிட்டேன். என்ன ஒன்று இன்சூரன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் மட்டும் தான் போட்டிருந்தேன், மீதி எல்லாம் தேர்ட் பார்ட்டி மட்டும் தான் வச்சுருந்தேன்னா அந்த தேர்ட் பார்ட்டி தேடுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அடுத்த வாட்டி தேர்ட் பார்ட்டி இப்போ எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, அதை லைன் பண்ணி வைக்கணும். அவர் வந்து இப்போ ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுப்பா தேர்ட் பார்ட்டினா நீ வந்து உன் இன்சூரன்ஸ்லேருந்து அவங்க க்ளைம் பண்ணிடுவாங்க, உன் வண்டிக்கு க்ளைம் எங்கன்னு நான் சொன்னேன். சார் நான் கை காசு போட்டு பண்ணிப்பேன் சார் அப்படின்னா அப்புறம் கம்முன்னு ஆகிட்டார். அப்புறம் தேர்ட் பார்ட்டி மட்டும் தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தேன், அப்புறம் விட்டுட்டார். எல்லா வண்டியும் முன்னாடி போயிடுச்சு. சரி ஃபோன் பண்ணனால இவங்க 2 பேர் மட்டும் இங்கே நின்றாங்க. எல்லோரும் வந்திருந்தாங்கன்னா அவரை வந்து மொத்தமாக அப்படியே அமுச்சிருப்பார், டக்குன்னு நிப்பாட்டியிருக்க மாட்டாங்க. சரி வாங்க இப்போ அப்படியே போகலாம். இது ஒரு 1/4 மணி நேரம் வேஸ்ட்டு போகலாமா ப்ரோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ஏர்பின் பெண்ட் கிட்ட வர போகிறோங்க. மேப்பில் பார்த்தா தெரியுதா, இதுதான் அந்த 72 ஏர்பின் பெண்டு. இன்னும் வந்து 27 கிலோமீட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொல்லி ஹில்ஸு. இப்போ தான் போர்டு ஒன்று பார்த்தேன் 30 கிலோமீட்டருன்ட்டு, அது கொஞ்சம் தூரம் வந்தாச்சு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு அதான் 28 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. எக்ஸாக்டாக ரூமுக்கு 51 மினிட்ஸ் காட்டுது. சரி நம்ம வந்து லாஸ்ட் டைம் வர சொல்ல ஒரு இடத்துல நின்று ட்ரோன் ஷாட் எடுத்தேன். அந்த இடத்துல இவ்வளோ வண்டி விட முடியுமான்னு தெரில, இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஸ்பாட் நிற்பாட்டிட்டு ட்ரோன் ஷாட் எடுக்கலாம். அதே மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்குது, மழை வந்துச்சுன்னா எடுக்க மாட்டேன். ஓகேவா? சரி வாங்க, இப்போ நாங்கள் 3 வண்டி மட்டும் தான் போயிட்டுருக்கோம், மீதி எல்லா வண்டி ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல நிற்பாங்க. ஆனால் ஓகே கொல்லிமலைக்கு வந்தாச்சு. இங்கே தான் பிரேக் போடுறாங்களா? சரி ரைட் நில்லுங்க, பிரேக்கை முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கொண்டை ஊசி வளைவுக்கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ இங்கே ஃப்ரண்ட்டில் போகணுன்னே நம்மளுக்கு ஏர்பின் பெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த ரூட்டில் போனோன்னா ஃபஸ்ட் ஏர்பின் பெண்டு இன்னொரு 1/2 கிலோமீட்டரில் வந்துடுங்க ஃபஸ்ட் ஏர்பின் பெண்டு. ரைட், இப்போ எல்லாம் லைன் ஃபார்மேஷன் பண்ணுறாங்க, அதை ப்ரீஃபிங் பண்ணாங்க. மூணு வண்டி கேப் விட்டு அடுத்தடுத்த வண்டி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஃபார்மேஷன் சொல்லியிருக்காங்க. நான் இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 3 வண்டி அவங்களும் அதே தான் சொன்னாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த வண்டி அங்கே இருக்குது திரும்புதுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பின்னாடி, இந்த டிஸ்டன்ஸ் கூட ஓகே தான். உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் எந்த கீரில் த்ராட்டில் ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாக போகிற மாதிரி இருந்ததுன்னா ஏர்பின் பெண்டில் ஏற சொல்ல ஆஃப் ஆகிடும். அதனால் கீரை கொஞ்சம் ஏர்பின் பெண்ட் அங்கே இருக்குன்னா இங்கேயே கீரை கட் பண்ணி இங்கேருந்தே த்ராட்டல்லே அப்படியே ஏற்றுங்க. கார்னர் திரும்ப சொல்ல ஸ்க்ளச்சை மட்டும் பிடிச்சிடாதீங்க, பிடிச்சிங்கன்னா ரிவர்ஸ் இழுத்துரும். ஆமாம், அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி ஓகே, இப்போ மேலே போகலாம். போயிட்டு அப்படியே வந்து இன்றைக்கே ஆகாய கங்கை போகலான்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எங்கே மணி என்ன 12:30 1:30 2 o'clock போயிடலான்னு நினைக்கிறேன். ஓகே சரி போவோம், அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். மூங்கில் மரங்கள் ஓகே, செக் போஸ்ட் கிராஸ் பண்ணியாச்சு. வா செம்மையாக அடர்ந்த மாதிரி இருக்கேன் மூங்கில். இதுக்குள்ளே போனோன்னா கை காலெலாம் கிழிச்சிட்டு வந்துடுவோன்னு நினைக்கிறேன். மூங்கில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? நூடுல்ஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ப்ளூ கலர் நூடுல்ஸ். 19 கிலோமீட்டரா இந்த ஏர்பின் பெண்ட் மொத்தமும். ஃபஸ்ட் ஏர்பின் பெண்டு இதுதாங்க ஃபஸ்ட் ஏர்பின் பெண்டு. இப்போ நேராக போய் லெஃப்ட்டு திரும்பணுன்னா
எத்தனாவது ஏர்பின் பெண்ட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 1/70. ஓகே, இதுதான் ஃபஸ்ட் ஏர்பின் பெண்ட். இந்த ஐயோ என்ன வண்டி இது, ஆர்லி போகுதுல்ல, இந்த ஆர்லி வந்து ஒரு இதுதான் ஃபஸ்ட் டைம் மில்ஸ் ஏறுறாராம். அதான் அவர்கிட்ட வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னேன். அப்புறம் ப்ரீஃபிங்கில் சொன்ன விஷயத்தையும் கேட்டுக்கிட்டாரு. அவர் ஏர்பின் பெண்ட்லாம் எப்படி திரும்பணும் எல்லாமே கேட்டார். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயம், நமக்கு தெரிஞ்ச குரலி வித்தையெல்லாம் ஒரு 2-3 சொல்லி வச்சுருக்கேன். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு இருக்கேன். ஏற்ற மாதிரி வண்டி வந்தால் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அதுவும் ஹெவி ட்ரக்லாம் வந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக நம்ம சைட் சேஃபர் சைடாகவே வந்துடணும். அது மட்டும் சொல்லியிருக்கேன். அதனால் எல்லா வண்டியுமே முன்னாடி பிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா இந்த ஏர்பின் பெண்டில் வந்து அப்படியே இப்படி ஜிக்ஜாக் போட்டு போகிறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா வண்டியும் போட்டோம், நம்ம இவர் கூட கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஏர்பின் பெண்ட்லேயும் வண்டி வந்து அவருக்கு ரொம்ப இப்படி வளைக்க மாட்டேங்கிறார், வண்டியை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாகவே வச்சுட்டு திரும்பிக்கிறார். அதனால் வந்து நம்ம எவ்வளோ சேஃபாக அவர் கூட போக முடியுமோ அப்படியே சேஃபாக அவரை கூட்டின்னு போயிடலாம் மேலே. பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ ஸ்லோ பண்ணிட்டார் பாருங்கள். இதிலலாம் வந்து அப்படியே சர்ன்னு வந்து ஒரு கட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருந்துடலாம். அவர் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் ஏறுறதுனால அப்படியே அவர் கூடயே போகலாம். கோப்ரோ கொஞ்சம் குளிர் வந்தோடனே உனக்கு என்ன ஆஃபு கேட்குது? கரெக்டாக இப்போ தான் வந்து 65 எவ்வளோ ஏர்பின் பண்டி ஏறி இருக்கும், அதுக்குள்ளே உனக்கு குளிருக்கு ஆஃப் ஆயிடுச்சு. நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சுங்க. கை தெரிதா, கையெல்லாம் சுருக்கம் உள்ள ஆரம்பிச்சிச்சு. மங்கிஸ்தா, மங்கிலாம் ஒரு மாதிரி டேஞ்சராக இருக்குங்க, ஒரு மாதிரி கவுற மாதிரியே வராங்க. 66 ஏர்பின் பெண்டு இது, இன்னும் 4 தான். நம்ம ரூமுக்கு வந்து இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 மினிட்ஸ் மட்டும் தான் காட்டுது. கிலோமீட்டரை காணும், ரீரூட்டிங்னு வருது. நான் லாஸ்ட்டாக பார்க்க சொல்ல 8 கிலோமீட்டர் எவ்வளோ இருந்தது, 16 நிமிஷம். 7.5 கிலோமீட்டருங்க இன்னும் கரெக்டாக ரூம் போயிட்டு லக்கேஜ் வச்சுட்டு ஏதாவது 1-2 ஸ்பாட் போகலாம். எனக்கு வேறு கை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே கோல்டுக்கு அப்படியே நரம்பு இழுக்கும்ல, இப்படி அந்த மாதிரி நரம்பு இழுக்குது கை. க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லதாக இருக்குது. அப்பப்போ க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு விட்டுடலாம் போன்ட்டு. ரோட்டில் லைட்டாக ஈரம் இருக்குது, அதனால ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா ரோட்டில் ஈரம் இருக்க சொல்ல என்ன ஆகும்னா, இந்த இலையெல்லாம் விழுந்துருக்கும்ல, அந்த இலையெல்லாம் ஏற்கனவே சொன்னது தான், இலையெல்லாம் வந்து அந்த தண்ணியில் பட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்கிட்டாக வர மாதிரியே இருக்கும். அந்த இது இலையெல்லாம் கன்ஃபார்மாக ஸ்கிட் ஆகும். இலையில் கார்னர் பண்ண சொல்ல இலையில் ஸ்லைட் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த ஈரம் இருக்கிற இடத்துலலாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. Play with me like cats and a string. You don't understand the pain it brings. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted to you, and it's twisted, you've been gifted with the evil voodoo. Got me coming back for more, even when I've been screwed. Dolls full of pins, pierce my heart straight through. I got issues in my head, I like you in my bed, but you keep me on red. Oh, everything is like a test, I better not text or I'll come off desperate. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. பிளாக் பெப்பர் ரெசார்ட் இது. ஆமாம், லக்கேஜ் உள்ளே வச்சுட்டு போயிடலாம். ஆமாம், அங்கேயே இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி, ஓகே. இது ஃபுல்லாக தான் அவங்க புக் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்ற காருங்களும் இருக்குது, அப்போ நிறைய ரூம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நம்ம போய்ட்டு இப்போ லக்கேஜ்லாம் உள்ளே வச்சுட்டு இப்போ வந்து சாப்பாடு வாங்க போகணும். சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு ஸ்பாட் இல்லை 2 ஸ்பாட் போய் சுற்ற வேண்டியதாங்க. ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபால்ஸில் போயிட்டு எல்லாம் குளிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ நைட் வந்து ஃபயர் கேம்ப் போடுறாங்களாம். ஃபயர் கேம்ப் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. நாளைக்கு மார்னிங் வந்து என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சீக்குப்பாறை வியூ பாயிண்ட் இருக்குல்ல, அந்த வியூ பாயிண்ட் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக சென்னைக்கு விடுற மாதிரி தான். இங்கே ரூம் ஜன்னல்லேருந்து இங்கே வெளியே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து மிளகு செடிங்க. மிளகு ஏகப்பட்டது இருக்குது. ஓகே, அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிட்டு நாளைக்கு காலை சந்திப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல்லைக்கான டங்குன்னு ரெடி அடிச்சிருங்க. அது பக்கத்தில் ஆல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். சீன் another video soon. Bye bye, take care my dear lovely friends. Bye.
அணில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு முஷிபாய் அப்படியே